சொத்துக்காக கணவர் மற்றும் அவரது கூட்டாளிகளை வைத்து தாயை கொலை செய்து விட்டு நாடகமாடிய மகள், மருமகன் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உள்ள செக்கனாரூரின் தேங்கல்பட்டியை சேர்ந்தவர் பரமேஸ்வரி. அரசு போக்குவரத்து பணிமனையில் பணியாற்றி வந்த இவரது கணவர் செல்வம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதால் அவரது வாரிசு வேலை பரமேஸ்வரிக்கு கிடைத்தது. அதன்படி பழங்கானத்தம் அரசு போக்குவரத்து பணிமனையில் பரமேஸ்வரி சமையலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அதே பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வந்த தேங்கல்பட்டியை சேர்ந்த சிவன் காளை என்பவருடன் பரமேஸ்வரி வாழ்க்கை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பரமேஸ்வரிக்கு சொந்தமான வீடு மற்றும் சொத்துக்கள் சிவன் காளையின் மகனுக்கு சென்று விடுமோ என்று அச்சமடைந்த பரமேஸ்வரியின் முதல் கணவருக்கு பிறந்த பெண் சிவரஞ்சனி கணவர் மற்றும் அவரது கூட்டாளிகளை வைத்து தாயை கழுத்தை நெரித்து படுகொலை செய்துவிட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக நாடகமாடினார். இதுகுறித்து செக்கானூரணி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பரமேஸ்வரியின் வீட்டுக்கு வந்து சென்ற மகள் சிவரஞ்சனி, மருமகன் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.